ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு. ஸோ இதை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக அப்படின்னா பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க, எல்லாமே இருக்காது, ஷார்ட்டாக பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். Constitution is the fundamental law of a country which reflect the fundamental principles on which the government of the country is based. First of all, கான்ஸ்டியூஷனா என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரிப்பா, ஒரு நாட்டோட ஃபண்டமெண்டல் லா. ஓகேவா? ஃபண்டமெண்டல் லானா என்ன? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்படி தான் நடந்துக்கணும், நான் இப்படி தான் நடந்துப்பேன், இப்படி தான் நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்றதான் லா. ஓகேவா? அப்போது ஒரு கண்ட்ரியோட பேசிக் லா, ஃபண்டமெண்டல்லாம் ஃபஸ்ட்டு லாவே அதுதான், கான்ஸ்டியூஷன் தான். அதில் என்ன சார் இருக்கும் அப்படின்னா, அந்த கண்ட்ரியில் கவர்மெண்ட் எப்படி இருக்க போகுது, நான் இந்த மாதிரி இருக்க போகிறேன், இல்லை நான் இந்த மாதிரி தான் இருக்க போகிறேன், இல்லை நான் அந்த மாதிரி ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்றது சொல்கிறது தான் கான்ஸ்டியூஷன். ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா யூஎஸ்ஏலேருந்து ஆரிஜினேட் ஆச்சு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காலேருந்து ஆரிஜினேட் ஆச்சு. நீட் ஃபார் கான்ஸ்டியூஷன். ஏன் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் தேவை? ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லை, டெஃபினட்டாக கான்ஸ்டியூஷன் தேவை. அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸை ரூல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? கான்ஸ்டியூஷன் கண்டிப்பாக தேவை. இது ஒரு ஃபண்டமெண்டல், சொசைட்டிக்கு தேவையான ஒரு ஃபண்டமெண்டல் நேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஓகேவா? கான்ஸ்டியூஷன் தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் தமிழ்நாடு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் கேரளா, மைசூர் இருந்துச்சு. தமிழ்நாடுல இது எல்லாம் இப்படி இவ்வளோ பெருசு என்னவாக இருந்துச்சு அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சி. இங்கே தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகாவில் கொஞ்சம், கேரளா கொஞ்சம் இருந்துச்சு. இது மைசூர் இருந்துச்சு, இது மராத்தா இருந்துச்சு, அப்படியே இதெல்லாம் மத்திய பிரதேசம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடத்துல இவ்வளோ ஸ்டேட்ஸ் ஃபுல்லாக இப்படி தனித்தனியாக இருந்துச்சு. சுதந்திரம் கிடச்சி முடித்தோடனே இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து பார்த்துக்கோ, தனித்தனியாக இருந்த எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து பாரத் ஆர் இந்தியா. ஸோ பாரத் ஆர் இந்தியா அப்படின்னு சொன்னாங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இத்தனை ஸ்டேட் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்தியா அப்படின்னு ஒரு கண்ட்ரி உருவாச்சு. ஸோ பார்த்துக்கோ, இந்தியா ஃபஸ்ட்டு என்ன எப்படி உருவாச்சுன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ராஜஸ்தான், இந்த மாதிரி எல்லா கண்ட்ரியும் ஒன்றா சேர்த்து உருவானதை இந்தியா அல்லது பாரத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியா அப்படின்னா என்னது? இட்ஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், எல்லா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இந்தியா அல்லது பாரத்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இந்தியாவோட கான்செப்ட் புரிஞ்சிச்சா? இந்தியா அப்படின்றது உள்ளே இருக்கும், அது கீழே உள்ளே என்ன இருக்கும்? நிறையா ஸ்டேட்ஸ் கலந்தது தான் இந்தியா. இந்தியான்றது ஒரு தனி கண்ட்ரி இல்லை, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இந்தியா. ஐ மீன் பல மாநிலங்களை ஒன்றா சேர்த்தது தான் இந்தியா. ஓகேவா? இப்போது மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அப்போ இந்தியாவுக்கு எப்படிப்பா கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணாங்க? கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுக்கு அப்போது வெள்ளைக்காரனா சொல்லிடுறாங்க அப்படின்னா, நான் சுதந்திரம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். சொன்னோன்னு நம்மளுக்கான அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் உருவாக்கணுமா? அப்போது கேபினெட் மிஷன் பிளான் 1946 த அசம்பிளி கன்சிஸ்ட் ஆஃப் 389 மெம்பர், ரெப்ரசன்டிங் மெம்பர் 292 பேர், ஸ்டேட்டில் 93 பேர், சீஃப் கமிஷனர் 3 பேர், பலுச்சிஸ்தானில் 1 பேர். ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி செட்டப் பண்ணுறாங்க 1946. ஓகேவா? அப்போது அந்த அசம்பிளியில் எவ்வளோ பேர் இருந்தாங்க? 389 பேர் இருக்காங்க. அவங்க 389 பேரை வச்சுக்கிட்டு கான்ஸ்டியூஷன் கமிட்டி பார்லிமெண்ட்டில் செட் பண்ணுறாங்க. செட் பண்ண உடனே அசம்பிளியோட ஃபஸ்ட்டு மீட்டிங் டிசம்பர் 9, 1946. அப்போ ஃபஸ்ட்டு மீட்டிங் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மீட்டிங் நடக்கும்போது யாரை தலைவராக போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது சச்சிதானந்தா சின்ஹா. ஏன் அவர் தலைவராக போட்டாங்கன்னா, அவர் தான் இருக்கிற வயசான ஒரு ஓல்டஸ்ட் மெம்பர், சுதந்திர போராட்ட தியாகி. ஓகே, ஒன் ஆஃப் த சுதந்திர போராட்ட தியாகி, ஓல்டஸ்ட் மெம்பர், வயசானவர்னால அவரை பிரசிடெண்ட்டாக, டெம்பரரி பிரசிடெண்ட்டாக போடுறாங்க. ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் முடிஞ்சக்கப்புறம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருக்கார்ல, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? அவர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, எலெக்டட் எல்லா பீப்புள்ஸுமே, இந்த 389 பேரும் சேர்ந்து ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணி கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு அவரை
பிரசிடெண்ட்டாக போட்டுடுறாங்க. அவருக்கு கீழே ஹெச்சி முகர்ஜியும் கிருஷ்ணமாச்சாரியார், ஸோ சச்சிதானந்த சிங்கா இருக்கார், அதுக்கப்புறம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் முகர்ஜி, கிருஷ்ணமாச்சாரியார், இவங்க எல்லாத்தையும் வைஸ் பிரசிடெண்ட்டாக போடுறாங்கப்பா. அப்போ என்ன ஆகும், அரசியலமைப்பு எழுதுவாங்க, அப்புறம் பார்லிமெண்ட்டில் பேசுவாங்க, வைக்கலாமா வேணாமா, எல்லோரும் ஒரு கருத்து சொல்லி, அப்போ அது போல் 11 செஷன்ஸ் 11 தடவை கூடியிருக்கு. 166 டே ஆஃப் மீட்டிங், 11 செஷனில் 164 நாட்கள் மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. இந்த கான்ஸ்டியூஷனை எப்படி எப்படி உருவாக்கலாம், பண்ணதை சரியாக கரெக்டான சேஞ்சஸ் பண்ணி, ஓகேவா. டியூரிங் டிஸ்கஷன் அப்போது 2473 அமெண்ட்மெண்ட் வேறு பண்ணியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட்னால் சேஞ்ச் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இருக்க ஒரு விஷயத்தை திருப்பி சேஞ்ச் பண்ணுற பேர் தான் அமெண்ட்மெண்ட். AMENDMENTS அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அப்போது ஒன்று எழுதி கொண்டு வருது, இது நல்லா இல்லை இது மாற்றுங்க, இது நல்லா இல்லை இது மாற்றுங்க. எத்தனை வாட்டி சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம்? 2473 தடவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். அதில் சிலதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, சிலதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அசம்பிளி ஒர்க் த்ரூ வேரியஸ் கமிட்டி அண்ட் டிராஃப்டிங் ப்ரிப்பேர்டு பை டிராஃப்டிங் கமிட்டி. அசம்பிளி வேரியஸ் கமிட்டியில் இருந்துச்சு, ஓகேவா. இதில் டிராஃப்டிங் கமிட்டி தான் கான்ஸ்டியூஷன் எழுதுனாங்க. அந்த டிராஃப்டிங் கமிட்டிக்கு சேர்மன் யார்னா டாக்டர் BR அம்பேத்கர். அவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, லா மெம்பர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அவர் தான் அந்த டிராஃப்டிங் கமிட்டிக்கு ஹெட், சேர்பர்சன்ஸ். அவர் தான் இன்சார்ஜ் எல்லாத்துக்கும். அரசியலமைப்பு எழுதுறதுக்கு ஹெட் ஒரு கமிட்டி அமைச்சாங்க, ஓகேவா. அந்த கமிட்டியோட ஹெட் அவர் தான். இது வச்சுக்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறது அவரோட ஹேண்டில் தான் இருந்துச்சு. ஆஃப்டர் நிறைய டிஸ்கஷன் முடிஞ்சக்கப்புறம் ஃபைனலாக எப்பப்போ அடாப்ட் பண்ணாங்க, டிசம்பர் மாதம் 1946 செட்டப் பண்ண இந்த அசம்பிளி, ஓகேவா. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அதோட பார்த்தோன்னா ஃபைனலாக நவம்பர் மாதம் 26, 1949 தான் ப்ரீஆம்பிள் அப்படின்னு ஒரு முன்னுரையும், 22 பார்ட்ஸ், 395 ஆர்டிக்கல், 8 ஷெட்யூல்ஸ் உள்ளே இருக்கும். அந்த ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு புக்கு. அந்த புக்குக்குள்ளே என்னென்ன இருக்கான், 395 ஆர்டிக்கல் இருக்கான், 8 ஷெட்யூல்னு தனியாக ஒரு இருக்கான், 22 பார்ட் இருக்கான், ப்ரீஆம்பிள்னு ஒன்று இருக்கான். இது எல்லாத்தையும் வச்சு அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஓகேவா. ஃபைனலாக இந்த கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ் ஒத்துக்கிட்டோம்ப்பா, பாஸ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே சேஞ்சஸ் பண்ண வேணாம், இதை நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன டேட்டு 26 நவம்பர் 1949. எப்போது 46 ஆரம்பித்தாங்க. நம்மளுக்கு சுதந்திரம் எப்போ கிடச்சிச்சு, 47 கிடச்சிச்சு. சுதந்திரம் கிடச்சக்கப்புறமும் எழுதி முடிச்சக்கப்புறம் எப்போ ஒத்துக்கிறாங்க, 49 எல்லாருமே சேர்ந்து ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது, இதே வச்சுக்கலான்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் இது எப்போது என்ஃபோர்ஸ் பண்ணுறது, ஒத்துக்கிறது வேறு, இனிலேருந்து இது அமலாகுது, இனிலேருந்து நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஸ்கூலுக்கு வர, திடீர்னு சொல்கிறாங்க திங்கக்கிழமையான யாரும் ஷூ போட்டு வர தேவையில்ல, ஸ்லிப்பர் போட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இனிமேல் திங்கக்கிழமை யாரும் பெல்ட் போட தேவையில்ல, இல்லை திங்கக்கிழமையிலேருந்து யாருமே நோட் புக் எதுவுமே எடுத்து வர தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி திடீர்னு ரூல்ஸ் சொல்கிறாங்க ப்ரேயரில். இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோ, சாட்டர்டே யாரும் புக்ஸ் கொண்டு வர தேவையில்ல, நோ புக் சாட்டர்டே அப்படின்னு சொல்லுறாங்க, ஓகேவா. இது நியூஸில் சொல்லிடுறாங்க உங்கள் ஸ்கூலில். இது என்னிலேருந்து வருது, அடுத்த மாதம் சாட்டர்டேலேருந்து வருதா, இல்லை அடுத்த வருஷம் சாட்டர்டேலேருந்து வருதா, அதுதான் என்ஃபோர்ஸ். ஸோ இது எப்போ என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 26 ஜனவரி 1950 அன்றைக்கி தான் நம்ம ரிப்பப்ளிக் டேவாக கொண்டாடுறோம், ஓகேவா. வருஷம் ரிப்பப்ளிக் டேவாக நம்ம கொண்டாடுறோம். பிரேம் பிகாரி நரேன் ரசீதா வாஸ் தி கேலிகிராஃபர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அப்போது இந்தியன் கான்ஸ்டியூஷன் இட்டாலிக் ஸ்டைல், இப்போ நீ மொபைல்லையும் சிஸ்டம்லையும் இட்டாலிக் ஸ்டைல் போட்டால் வருமா, வரும். இந்த இட்டாலிக் ஸ்டைலை அப்போவே கையில் எழுதினவர் யார் அப்படின்னா பிரேம் பிகாரி நரேன் ரசாத் அப்படின்றவர் தான் கேலிகிராஃபர் எழுதினவர். அடுத்து பார்த்தோன்னா சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதெனப்பா சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா பெருமை பீத்திக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் கெத்தாக இருக்குது, மாஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அப்படி என்ன இருக்குது இந்தியன் கான்ஸ்டியூஷனில்? ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இட் இஸ் தி லென்த்தியஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த வேர்ல்டு. எல்லா ரிட்டன் கான்ஸ்டியூஷன் உலகத்தில் எடுத்துக்கிட்டாலும் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு எதுனா இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான், ஓகேவா. ரெண்டாவது பார்த்தப்போனா இதில் நிறையா பார்ட்ஸு நிறையா கண்ட்ரிலேருந்து நம்ம பாரோ பண்ணி எடுத்திருக்கோம். ஒரு சில கண்ட்ரிலேருந்து இது இந்த சவுத் அமெரிக்காவில் இது நல்லா இருக்குது எடுத்துக்கலாம், ரஷ்யாவில் இது நல்லா இருக்குது எடுத்துக்கலாம், சாவியட் யூனியனில், அமெரிக்காவில் இது நல்லா இருக்குது எடுத்துக்கலாம், அயர்லாந்து இது நல்லா இருக்குது எடுத்துக்கலாம்,
ஆஸ்திரேலியாவிலேருந்து இது நல்லா இருக்கே எடுத்துக்கலான்னு ஒவ்வொரு கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷனை பார்த்து எல்லாத்துலேயும் இது நல்லா இருக்குன்னு எடுத்துக்கிட்டு உருவாக்கப்பட்டது. இட் இஸ் பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். என்ன ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள்னால், ரிஜிட்னா மாற்றவே முடியாது, ஃப்ளெக்சிபிள்னால் மாற்ற முடியும். ஓகேவா? ஒரு சில கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாக ரிஜிட்டாக இருக்கும், மாற்றவே முடியாது. ஒரு சில கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நினச்சா மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி அப்போ இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு சில பகுதி ரிஜிட்டாக இருக்கும், மாற்றவே முடியாது யார் நினச்சாலும். ஆனால் ஒரு சில பகுதி ஈஸியாக மாற்றிடலாம் பார்லிமெண்ட் நினச்சா. ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை ஃபெடரல் சிஸ்டமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. இந்தியா ஒரு செக்யூலர் ஸ்டேட். என்ன செக்யூலர் ஸ்டேட் அப்படின்னா, இந்தியாவுக்கு அப்படின்னு ஒரு மதம் கிடையாது. ஓகேவா? செக்யூலர் ஸ்டேட்டுக்கு என்னது, மதம் அப்படின்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ இப்போ பாகிஸ்தான் எடுத்தனா அவங்க ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. ஆமாம், நாங்கள் முஸ்லீம் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட்டே நாங்கள் ஒரு முஸ்லீம் கண்ட்ரின்னு ஒத்துக்குது. ஓகேவா? ஆனால் அது பிரகாரம் இந்தியாவுக்கு பார்த்தா, இந்தியா அப்படின்னு ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கு மதம் என்ன, ரிலீஜன் கிடையாது. ஸோ மத சார்பற்ற கண்ட்ரி தான் செக்யூலர் ஸ்டேட். இந்தியாவே ஒரு செக்யூலர் ஸ்டேட், இந்தியாவுக்கு எந்தவித மதமும் கிடையாது. ஓகேவா? பாகிஸ்தானுக்கு இஸ்லாம், அவங்க இஸ்லாமிக் ஸ்டேட்டுன்னு சொல்லிக்கிறாங்க, அவங்க ஒத்துக்கிறாங்க, அவங்க கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அப்படின்னா இந்தியாவில் ஒரு செக்யூலர் ஸ்டேட், எந்தவித மதமும் கிடையாது. அடுத்து, இட் இஸ் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. ஸோ ஜட்ஜ் எல்லாமே தனியாக இருக்காங்க, அவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அடுத்து, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் அப்படின்னா இந்தியாவில் 18 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருக்குமே ஓட்டு போடுற உரிமை இருக்குது. நீ பணக்காரனாக இரு, ஏழையாக இரு, நீ என்ன ஊனமுற்றவராக இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் சரி, திருநங்கைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே, ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே சரி, உனக்கு ஒரு ஓட்டு தான். 18 வயசு ஆச்சா ஒரு ஓட்டு. இதுதான் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ். இது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் அமெரிக்காலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டபுள் சிட்டிசன்ஷிப். எப்படி சார் டபுள் சிட்டிசன்ஷிப்னா, அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க அமெரிக்கன் அப்படின்னு ஒரு சிட்டிசன்ஷிப் கார்டு வச்சுருப்பாங்க. டெக்சாஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு கார்டு வச்சுருப்பாங்க. இல்லை நியூயார்க் அப்படின்னா அதுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கார்டு வச்சுருப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம எடுத்தோன்னா இந்தியன் அப்படின்னு சிட்டிசன்ஷிப் மட்டும் தான் இருக்க தவிர்த்து தமிழ்நாடு அப்படின்னு தனியாக சிட்டிசன்ஷிப் கிடையாது. அங்கே வந்து ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் ஸ்டேட். ஓகேவா? அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எப்போ நினச்சாலும் யூஎஸ்ஏலேருந்து பிரிஞ்சு போயிடலாம் அவங்களுக்கு பிடிக்கலனா. பட் இந்தியாவில் அப்படி பிரிஞ்சு போக முடியாது. ஓகேவா? ஸோ இது ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து எடுத்துருக்குது. என்ன நினச்சாலும் இந்தியாவிலேருந்து நம்ம வேணால் வெளியிலேருந்து எந்த ஸ்டேட்டை வேணால் ஆக்குப்பை பண்ணி வச்சுக்கலாமே தவிர்த்து இப்போதைக்கு இருக்க ஸ்டேட், ஓகேவா, எதுவுமே இந்தியா விட்டு பிரிஞ்சு போக முடியாது. ஸோ இதெல்லாம் தான் சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ப்ரியாம்பிள். இது என்ன சார் ப்ரியாம்பிள் அப்படின்னா, கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு ப்ரிஃபேஸ்ன்னு வச்சுக்கலாம்ப்பா. இப்போ நீ ஒரு புக் எடுக்கிற, ஃபஸ்ட் எடுத்துன்னு ப்ரிஃபேஸ் இருக்கும், அதை படித்தா என்ன இருக்கும், இந்த புக்கு இவங்களால் எழுதப்பட்டது, இந்த புக்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றது இந்த ப்ரிஃபேஸ் படித்தாலே தெரிஞ்சிடும். அது மாதிரி இந்த ப்ரிஃபேஸை படித்தாலே இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். இதை சில பேர் கீ டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க, ஐடென்டி கார்டு ஆஃப் த இந்தியன்ஸ் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க, ஹாராஸ்கோப் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரியாம்பிள் எங்கேருந்து எதை வச்சு வந்துச்சுன்னா, ஜவஹர்லால் நேரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு டிசைன் பண்ணியிருப்பார், விச் வாஸ் அடாப்டட் இன் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி ஜனவரி 20, 1947. அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் இருந்து தான் இந்த ப்ரியாம்பிள் அப்படின்ற கான்செப்ட் வந்துச்சு. இட் ஹாஸ் பீன் அமெண்ட்மெண்டட் பை, இந்த ப்ரியாம்பிளை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, மாற்றியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு சில பகுதி மாற்ற முடியும், ஒரு சில பகுதி மாற்றவே முடியாது. அப்போ பார்த்தோன்னா ப்ரியாம்பிளை மாற்றியிருக்காங்க, அப்போ இது மாற்றக்கூடிய பகுதி தான். எப்போது, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான இயர்ப்பா. ஸோ நிறையா மாற்றங்கள் இந்த டைமில் தான் பண்ணியிருப்பாங்க, இந்திரா காந்தி பீரியடில். 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1946. எத்தனாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் எத்தனாவது சேஞ்ச் பண்ணுறாங்க, அதுதான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பர். ஓகேவா? ஸோ 42வது தடவையாக சேஞ்சஸ் பண்ணுறாங்க. எந்த வருஷம், 1976. ஸோ 1950 அக்செப்ட் பண்ணி அங்கேருந்து 1976க்குள்ளே எத்தனை தடவை சேஞ்ச் பண்ணிட்டாங்களா, 42வது தடவை சேஞ்ச் பண்ணுறாங்க, 41 தடவை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்துக்கோ, 50லேருந்து 76 வரதுக்குள்ளே.
ஸோ புரியுதா? இதுதான் அமெண்ட்மெண்ட்டுக்கு மீனிங். சேஞ்ச் பண்ணுறது, ஒரிஜினலாக இருக்கிற புதுசாக சேஞ்ச் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, எதாக இருந்தாலும் அமெண்ட்மெண்ட் தான் அதுக்கு மீனிங். ஓகேவா? ஸோ 3 விஷயத்த சேர்க்குறாங்கப்பா. என்னப்பா சேர்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 புது வார்த்தையை சேர்க்குறாங்க இந்திரா காந்தி. ஸோ என்ன அந்த 3 புது வார்த்தை? சோஷியாலிஸ்டிக், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்ற இந்த 3 புது வார்த்தையை சேர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஆம்பிள் எப்படி ஆரம்பிக்கும்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இந்தியா ஸ்டேட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா இஸ் preamble of our country state that India is a sovereign, socialistic, secular, democratic republic அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஸோ இதில் இந்த சோஷியாலிஸ்டிக் செக்யூலர்ன்ற வார்த்தை ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. அப்போ எப்படி இருந்திருக்கும்? சார்வனின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்னு இருந்திருக்கும். அது 1976 தான் இந்த சோஷியாலிஸ்டிக் செக்யூலர்ன்ற வார்த்தை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை நிலைநாட்டுறதுக்கு. இன்னொரு கான்செப்ட் இருக்குது, லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃபெட்டர்னிட்டி அப்படின்ற வார்த்தைகளும் ப்ரியாம்பிளில் இருக்கும். இது நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் 1789 ஏற்கனவே சொல்லியிருக்கு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் உலகத்தில் இருக்க நிறையா கான்ஸ்டியூஷனை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தது தான், எடுத்து உருவாக்கியிருப்போம் நம்ம ஓன் ஐடியாவில் சேஞ்ச் பண்ணி, இல்லை சேஞ்ச் பண்ணாமையும் வச்சுருக்கோம் மிக்ஸ் பண்ணி. அப்போது இந்த லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃபெட்டர்னிட்டின்றது ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ அடுத்த கான்செப்ட் சிட்டிசன்ஷிப். இப்போ தான் நான் சிட்டிசன்ஷிப் பற்றி பேசினேன். இந்தியாவுக்கு இருக்கக்கூடியது சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அமெரிக்கா மாதிரி டூயல் சிட்டிசன்ஷிப் கிடையாது. ஓகேவா? நம்மளுக்கு இந்தியன் மட்டும்தான் சொல்லிக்க முடியும் தவிர்த்து தமிழ்நாடுன்னு சிட்டிசன்ஷிப் கார்டு கிடையாது. ஆனால் அமெரிக்காவில் 2 சிட்டிசன்ஷிப் இருக்குது அவங்களுக்கு. இது எங்கே சார், இதை பற்றி எங்கே பேசியிருக்காங்க கான்ஸ்டியூஷனில்? ஆர்டிக்கல் 15 to 11 வரைக்கும் பார்ட் 2ல் பேசியிருக்காங்க. ஸோ இது என்னப்பா கான்செப்ட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியணும்ல, ஒரு நிமிஷம். ஸோ எப்படி இருக்கும், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ட்டுன்னு இருக்குமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்ட் 1 இல்லைன்னா இருக்கும் ஆர்டிக்கல் 1 to 4 வரைக்கும் இருக்கும். இப்போ அடுத்து பார்ட் 2 ஆர்டிக்கல் 5 to 11 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 22 பார்ட்டு போகும். ஆர்டிக்கல் கடைசியாக எவ்வளோ முடியும்? 395 முடியும். ஸோ புரியுதா? பார்ட்டுக்கு கீழே வரது ஆர்டிக்கல். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு, அதுக்கு கீழே வர்றது ஆர்டிக்கல், ஏஆர்டின்னு போடுவோம். அப்போது பார்ட் இது மாதிரி 22 பார்ட் வரும், 395 ஆர்டிக்கல் வரும். இதுதான் கான்செப்ட். ஸோ பார்ட்டுக்கும் ஆர்டிக்கலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போது சிட்டிசன்ஷிப் எங்கே இருக்குது? பார்ட் 2ல் இருக்குது. ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும் இருக்குது. ஸோ ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும் இருக்குது. ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எப்போ ஆக்ட் கொண்டு வராங்கன்னா 1955 தான் இந்த ஆக்ட் கொண்டு வராங்க. ஒருத்தர் எப்படி இந்தியா சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும், எப்படி வாங்க முடியாது, இது வரைக்கும் 8 தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த சிட்டிசன்ஷிப்பை மட்டுமே 8 தடவை சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அக்வசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இப்போது ஒருத்தன் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக ஆகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல பை பர்த், 26 ஜனவரி 1950 அன்றைக்கோ இல்லை அதுக்கப்புறமோ இந்தியாவில் பிறந்திருக்குன்னு ஒன்று. ரெண்டாவது பை டிசன்ட், a person born outside on after 26 January 1950 shall be a citizen of India by descent if his father it is a citizen of India at the time of her birthday. ஸோ ஃபஸ்ட்டு பர்த். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்தியாவில் பிறந்திருக்கேன்ப்பா, 26 ஜனவரி 1950 அப்புறம் இந்தியாவில் பிறந்திருந்தேன்னா நான் இந்தியன் சிட்டிசன்ஷிப் எனக்கு கிடைக்கும். அல்லது பை டிசன்ட், நான் இந்தியாவில் பிறக்கலை, நான் வெளிநாட்டில் எங்கேயோ பிறந்துட்டேன், ஆனால் நான் பிறக்கிற டைமில் என் அப்பா இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருந்தார் அப்படின்னா பை டிசன்ட் நான் அங்கேருந்து இங்கே வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். மூணாவது பை ரிஜிஸ்ட்ரேஷன், நான் ஒரு சில கவர்மெண்ட் ரூல்ஸ் வச்சுருக்கோம், அந்த ரூல்ஸ் பிரகாரம் ரிஜிஸ்டர் பண்ணி குறிப்பிட்ட இயர்ஸ் வரைக்கும் இல்லை அவங்க கொடுத்துருக்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணி சிட்டிசன்ஷிப்பை வாங்கிக்கலாம். இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகே, பை பர்த், பை டிசன்ட், பை ரிஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன். ஒரு ஃபாரின் கேன் அக்வர்ஸ் த இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆன் அப்ளிகேஷன் ஃபார் நேச்சுரலைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ கவர்மெண்ட் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கும், அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு கொடுக்கக்கூடிய ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா நேச்சுரலைசேஷன், எந்த ஒரு வெள்ளைக்காரனும் இருந்தாலும் சரி இந்தியா சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். ஓகேவா? அடுத்து
பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, இதுக்கு நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இந்தியாவிலேருந்து எந்த ஸ்டேட்டுமே பிச்சுக்கிட்டு வெளியில் போக முடியாது. பட் ஆனால் இந்தியா நினச்சா மற்ற கண்ட்ரிலேருந்து ஸ்டேட்டை பிச்சுக்கிட்டு உள்ளே வச்சுக்கலாம். இதுதான் அக்வசிஷன் ஆஃப் டெரிட்டரி. ஸோ சுதந்திரம் கிடைக்கும் போது பாண்டிச்சேரி நமக்கு இல்லை ஃப்ரெஞ்ச் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்தது பிரிட்டிஷ். ஓகேவா? ஆனால் பாண்டிச்சேரி யார் கையில் இருந்துச்சு? ஃப்ரெஞ்ச் கையில் இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அங்கேருந்து ஃப்ரெஞ்ச் அடித்து தரத்திட்டு பாண்டிச்சேரியை பிடுங்கிக்கிட்டோம். ஓகேவா? அப்போ என்ன ஆச்சு? பாண்டிச்சேரியில் இருந்தவங்க எல்லாமே இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி மூலிமா இந்தியன் சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு கிடச்சிச்சு. புரியுதா? ஸோ பாண்டிச்சேரி, டாமன் டையூஸ், ஸோ கோவா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம மற்ற பிரிட்டிஷ் அல்லாதவங்க கையிலேருந்து வாங்கியிருப்போம். ஓகேவா? சுதந்திரம் கிடச்சிருக்கோம். சின்ன சின்ன பிளேஸ் ஈஸியாக மிரட்டி வாங்கியிருக்கோம். ஏன்னா அவ்வளோ பெரிய கண்ட்ரி திடீர்னு ஃப்ரெஞ்ச் ரூல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். ஸோ புரியுதா? இந்தியான்ற ஒரு பெரிய கண்ட்ரியில் ஃப்ரெஞ்ச் சின்னதாக ஒரு புள்ளியில் கூட அதுவும் இந்தியாவில் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இதுதான் பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ மொத்தம் 5 வழி இருக்குப்பா ஒருத்தர் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கறதுக்கு. பை பர்த், பை டிசன்ட், பை ரிஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன், பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. சப்போஸ் லாஸ் ஆகிறதுக்கு என்ன இருக்குது? வாலண்ட்ரியாக இப்போ எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்க பிடிக்கலப்பா, நான் வாலண்ட்ரியாக ரிசைன், எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணான்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் வாங்கிக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, நான் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு அனௌன்ஸே பண்ணாமல் இங்கேருந்து சிங்கப்பூரோ துபாயோ போயிட்டு அங்கே சிட்டிசன்ஷிப் கார்டு வாங்கிட்டேன் அப்படின்னா இங்கே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆயிரும். ஓகேவா? மூணாவது, நீ ஏதோ தப்பு பண்ணுற, ஏதோ டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியில் இருக்க, ஏதோ மிகப்பெரிய தப்பு பண்ணுற, அந்த மாதிரி டைமில் உனக்கு சிட்டிசன்ஷிப் ஒன்று விட்டு போயிடும். ஸோ புரிஞ்சுதா? பை வாலண்ட்ரி, பை டெர்மினேட்டட், பை கவர்மெண்ட். ஓகேவா? ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன்.